ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் தனாவை விளையாடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரகுராம் அவங்க ஹஸ்பண்டை வந்து திட்டுறதுனால பார்க்குறாங்க. என்னம்மா கொஞ்சம் சோகமாக இருக்க? எனக்கு தெரியுமா கதிரை பார்த்தோன்னே தான் நீ கடுப்பாயிட்ட. இவ்வளோ நேரம் என் பொண்ணு நல்ல விதமாக யோசிச்சுக்கிட்டு சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ கதிரை பார்த்தோன்னே நீ சோகமாயிட்ட. அப்பா என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாப்பா? உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் புருஷனை ஏன் கண்ணு முன்னாடியே வந்து இது மாதிரிலாம் சொல்கிறீங்களே, என் மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களால் யோசிக்கவே முடியாதான்னு தனா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சாலும் இந்த அப்பனுக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா சரி சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல தனா மாட்டுக்கும் சோகமாக வந்து போகிறாங்க. கதிரை வந்து நிச்சயம் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு கதிர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன தனா உங்கள் அப்பா கிட்ட சத்தம் போட்டு பேசணுன்னால நீ வந்து திட்டுறதுக்கு வந்திருக்கியா? சேச்சே நானே எங்கள் அப்பாவை கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் திட்டினேன்னு ஒன்றை நினச்சின்னு மாமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னோட மாமா. ஓ அவர் என்னோட மாமா ஆயிட்டாரா? ஆமாம் அவரை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானா நீ அவருக்கு மாப்பிள்ளை அவர் மாமனார் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி நீ போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப தனா வந்து சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. போனோன்னே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து போகிறாங்க. புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. கதவு கிட்ட வந்தோடனே கதவை தாப்பா போட்டு பூட்டிடுறாங்க. தனா எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வந்து விளையாடவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அவளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு மேடம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே என்னம்மா சின்னதாக வந்து சிம்பிளாக தனாவை விளாட விடாமல் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன்னே. பெருசாக திட்டம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டியே ஆரம்பிக்க போகுது. ஆப்போனண்ட் வந்து வந்துட்டாங்க. ஆனால் நம்ம தனா வந்த மாதிரியே தெரில. தனா ரெடி ஆகிட்டு கதவை திறக்கலான் இருக்கிறப்ப கதவு வந்து தட்டுறாங்க. யாரோ பூட்டியிருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியுதா? இல்லை கதவு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான்னு புரியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் பூட்டி இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. ஏன்னா தட்டும்போது டக்குன்னு சவுண்டு வந்து கேட்கறதுனால யாரோ ஒருத்தவங்க பூட்டிட்டாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது இப்போ தனா வந்து கத்துனானா நிச்சயம் வந்து ரகுராமுக்கு மாயாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஏதாவது சவுண்டாக வந்து பேச வைங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் வந்து சவுண்டை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மாயா என்ன நடக்குது? ஏன் இன்னும் தனா இங்கே வரல? இந்த போட்டி நடந்தாதான் எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது தனாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. தனா எங்கே போனா? இன்னும் ஆளை காணுமே. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 5 நிமிஷம் தான் அவகாசம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு ரகுராம் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு. ரகுராம் மட்டும் தேடினா பத்தாது. புவனேஸ்வரி வந்து தடுக்கிறாங்க நம்ம ரகுராம. என்ன ரகுராம் போட்டிக்கு பயந்து உன் பொண்ணு இங்கேருந்து போயிட்டாளா? சே நானும் என்னமோ ஏதோ நினச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது ஏய் நீ யார் எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் கிடையாது. இதில் நீ ஏதாவது சதி பண்ணியிருந்தனா அப்புறம் உண்டுலன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி மாயாவும் ரகுராம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க. புவனேஸ்வரி கிட்ட ஏய் நீங்கள்லாம் சின்ன பசங்கடா. நான்லாம் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நான் ஒரு காரணங்கிற மாதிரி சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இவ தான் காரணமாக இருக்கும். பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனா எதுக்காக போயிருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அங்கங்கே வேகமாக போகிறாங்க. கதிர் வந்து பார்க்குறாங்க. என்னடா அது தனாவை காணுமேங்கிற மாதிரி சொல்கிறப்ப அச்சோ கதவை பூட்டிட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நான் மேட்ச்சை வந்து விளையாட ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி நான் எப்படி என்னோடய காதலை அப்பா கிட்ட சொல்ல முடியும்? அப்படி நான் கதிரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் தானே அவங்க என்ன 2 பேரையும் வந்து சேர்த்து வைப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே. நான் தப்பு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க தனா அப்படின்னு சொல்லி கதிர் ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே வராங்க. தனா வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. கையால் தட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டையை எடுத்து வேகமாக உடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களால ஆன முயற்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கதிரும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் கதிராலையும் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல. தனா வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துடுறாங்க. அவங்களும் வந்து ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுட்டு அந்த கதவுக்கு பின்னாடி சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம் தட்டினவங்க இப்போ கதிர் கரெக்டாக அந்த கதவுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க.
ஆனால் அவங்க கதவு பூட்டியிருக்குங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டாங்க. ஏன்னா தனா இங்கே இருந்தா நிச்சயம் கத்தியிருப்பா. இவ்வளோ நேரம் வந்து தனா தனான்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க அந்த ரூம் வாசலில் நிற்கும்போது மட்டும் தனான்னு கத்தவே இல்லை. அப்படியே இங்கேயும் அங்கேயும் போகிறாங்க. நிச்சயம் தனா இருக்கிற இடம் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு கதிர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. திருப்பியும் போகிறாங்க. இல்லையே, தனா இங்கே தான் எங்கேயோ இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் என்னது கதிரோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா கதிர் இருக்கிறது தெரிஞ்சிருது. இவங்க சத்தம் போடுறாங்க. கதிர் மாட்டுக்கும் வேற ஒரு ரூமுக்கு பக்கம் போயிடுறாங்க. அதனால் கண்டுபிடிக்க முடியல. தனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கதிர் நான் இங்கே தான் இருக்கேன், போட்டியில் நான் கலந்துக்கிட்டே ஆகணும், தயவு செஞ்சு என்ன போட்டியில் கலந்துக்க விடுங்க, யாராவது ஒருத்தராவது வாங்குங்கிற மாதிரி சொன்னேன். கதிர் கரெக்டாக நம்ம தனாவை பார்த்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் திரும்புகிறாங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனா என்கிட்ட பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு. சக்தி வாய்ந்த காதலாக இருந்தால் நிச்சயம் வந்து தனா எங்கே இருப்பான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர்